மீரா தன்னோட தந்தையோட பேராசையினால தேவதாசியாக மாற்றப்பட்டு அந்த நரக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த ஊர் பெரியவர் அவளை ஒரு மனுஷாவே மதிக்காம கொடுமைப்படுத்திருக்காரு. ஒரு நாள் மீரா மயங்கி விழுகிறா. அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. மீரா கர்ப்பமா இருக்கா. ஆனா அங்க இருக்கிற அந்த பெண்மணி, நான் கொடுத்த மாத்திரைய நீ சரியா போடலையான்னு கேட்டு அவளோட கருவை கலைக்க கட்டாயப்படுத்துறாங்க. மீரா எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம அந்த பச்சை குழந்தைய வலுக்கட்டாயமா கருவிலேயே அழைச்சிடுறாங்க. மறுநாள் மீராவோட அப்பா அவரோட 2வது பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அதே ஊர் பெரியவர்கிட்ட வர்றாரு. வீட்டுல சாப்பிட கூட எதுவுமே இல்ல. காசு வேணும்னு கையேந்துறாரு. அந்த பெரியவர் கண்ணு இப்போ அந்த சின்ன பொண்ணு மேல படுது. 2வது பொண்ணையும் தேவதாசி ஆக்கிட்டா உனக்கு நிறைய செட்டில்மெண்ட் கிடைக்கும்னு ஒரு டீல் போடுறாரு. அந்த பேராசை பிடிச்ச அப்பா சின்ன பொண்ணு கிட்ட உனக்கு தேவதாசி ஆகணுமான்னு கேட்கிறாரு. பாவம் அந்த சின்ன பொண்ணுக்கு அதோட கொடுமை தெரியல. அக்கா மாதிரி எனக்கும் சாப்பாடு கிடைக்குமா, அக்கா மாதிரி நானும் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டு சம்மதிக்கிறா. தான் அக்கா படுற கஷ்டம் தெரியாம அந்த பிஞ்சு குழந்தையும் அதே நரகத்துக்குள்ள நுழைய போகுது. இன்னொரு பக்கம் ஒரு பையன் மீரா கிட்ட வந்து அவளோட தோழி உறுத்தி இந்த பெரியவருக்கு அடிப்பணியாததால கொல்லப்பட்ட விஷயத்த சொல்றான். இதை கேட்ட மீரா பயத்துல நடுங்குறா. அந்த நரகத்துல இருந்த மீரா எப்படி தப்பிக்க போறா, அவளோட தங்கச்சி நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம்.